தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 ஜெப குறிப்புகளுங்க. தினமும் நம்ம அப்படி ஜெபிச்சுட்டு படுக்கும்போது நாளைக்கு ஒரு புது புது அற்புதங்கள், சுயநலமல்லாத பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். இன்னைக்கு எதை மையப்படுத்தினா, ஜெபத்தையும் சரி தேவனுடைய வல்லமையும் சரி நமக்கு சுயநலமாய் பயன்படுத்தாம அவருடைய திட்டத்துக்கு பயன்படுத்துறவர்களாய் எப்படி மாறுவது, அதை மையப்படுத்தி தாங்க 10 ஜெப குறிப்புகள். ஆண்டவர் பாருங்க, தப்பிக்க சூழல் இருந்தாலும் சரி வல்லமை அதுக்கு பயன்படுத்தல, அருந்து போன காதை ஒட்டுவதற்கு பயன்படுத்தினார். சில நேரத்தில் நம்ம ஜெபங்கள் நம்முடைய சூழல்கள் அப்படி இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் ஒரு 10 ஜெப குறிப்புகள். ஒன்று, சுயநமில்லாத ஒரு இருதயம் வேணும்னு நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. எல்லாவற்றிலும் நம்ம நன்மையை செய்யணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் இருதயத்தை இந்த இரவு அப்படி மாற்றிட்டே இருப்பார். ரெண்டாவது, வல்லமையை சரியாக பயன்படுத்தணும். அதாவது ஆசீர்வாதம், திறமை, அதிகாரமெல்லாம் தாண்டி தேவ மகிமைக்கு பயன்படுத்துன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அப்படியே செய்வார். மூன்றாவது, காயமடைத்தவர்களை நம்ம குணமாக்குறவர்களாய், காயப்படுத்துகிறா இல்லாமல் குணமாக்குறவர்களாய் நம்ம மாறணும்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். குடும்பத்தில் அன்பு பெருகணும், அது நம்ம மூலமாக பெருகணும். கோபத்துக்கு பதிலாக நிச்சயமாக நம்ம மன்னிக்கிறவர்களாய் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். ஐந்தாவது பாருங்க, பிள்ளைகளுடைய குணநலங்கள், உங்கள் பிள்ளைகளும் சுயநலம் இல்லாமல் அநேகருக்கு உதவி செய்கிற மனதோடு வளரணும்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே கிருபை பாராட்டுவார். ஆறாவது, தேவ சித்தத்தில் நடக்கிற ஒரு கிருபை. ஏன்னா நமக்கு விருப்பமான பாதை இல்லை, தேவனுக்கு சித்தமான பாதை, அதை கண்டுபிடிக்கணும். அந்த கிருபை நமக்கு வேணும். நல்லா சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். ஏழாவது, எதிரிகளை கூட ஆசீர்வதிக்கிற ஒரு மனம், நம்மளை காயப்படுத்துகிற, தூக்கி எறிகிற, அவங்களுக்கு கூட நன்மை செய்கிற ஒரு குணம் நமக்குள்ள வரணும் 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 சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். எட்டாவது பாருங்க, ஜெபத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா, நம்ம ஆசீர்வாதத்தை பெருகிறது மாத்திரமல்ல, தேவ திட்டத்தை கற்றுக்கொண்டு நிறைவேற்றுவது. இயேசு அதை செய்தார். அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். ஒன்பதாவது, எங்கள் வீடு பலருடைய வாழ்க்கையை தொடுகிற ஒரு இடமா இருக்கணும்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். பத்தாவது, கர்த்தருக்கு வல்லம் இருந்தது, காதை தான் ஒட்டினாரு, கழண்டு போல, ஓடி போல, அதாவது ஒளிஞ்சி நிற்கல. அதுபோல நீங்களும் கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய தயவை, அவர் ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்துவோம். கர்த்தருக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தயவா நடத்துவார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. ஆமென்.